அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நம்மளோட நீதியுள்ள நியாயாதிபதி தேவனை பற்றி நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். ஈசாயை பற்றி சொல்லும்போதும் இல்லை மற்றவங்க எல்லாரை பற்றி சொல்லும்போதும் அவங்க பேரை போட்டு யாரை பெற்றான் அப்படின்றது குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தாவீது ராஜாவுக்கு சாலமோனை பெற்றான் அப்படின்னு போடலை. உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். அப்போ உரியாவின் மனைவியாக இருந்தவள் யாருன்னா பத்சேபாள். அப்போது தேவன் அதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் தாவீது ராஜா பத்சேபாளிடத்தில் சாலமோனை பெற்றான் அப்படின்னு எழுத வச்சிருக்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் மத்தேயுவை எல்லாரையும் எழுத வச்சிருக்காரு போல் மத்தேயுவையும் எழுத வச்சிருக்கிறாரு இந்த வசனத்தை. அப்போது உரியாவின் மனைவியாக இருந்தவளிடத்தில் அப்படின்னு அதை குறிக்க காரணம் என்னென்னா, தாவீது ராஜா பத்சேபாளிடத்தில் உரியாவின் மனைவியை அவர் என்ன செய்கிறாரு, ஆசைப்பட்டு எடுத்துக்கிறாரு. உரியா போருக்கு அனுப்பி அவரை அநியாயமாக அவரை போருக்கு முன்னாடி நிறுத்தி அவரை அவரோட மரணத்துக்கு காரணமாகிறாரு. அதை கொலைன்னு கூட சொல்லலாம். அப்போ உரியாவை கொலை பண்ணிவிட்டு தாவீது ராஜா உரியாவோட மனைவியை தன்னோட மனைவியாக்கிக்கிறாரு. அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்குமே அது தெரியலை, யாருக்குமே அது தெரியாது. உரியா இறந்து போயிடுறாரு. உரியாவோட மனைவி விதவையாக இருக்கிறவளை தாவீது ராஜா கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தான் எல்லோரும் நினச்சிருக்காங்க. ஆனால் தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீது ராஜாட்ட சொல்கிறாரு. ஒரு கதை மாதிரி சொல்லி, ஒருத்தன் இருந்தான், அவன் ஒரு செல்வந்தன், அவன் நிறையா ஆடு மாடுகள்லாம் அவன்கிட்ட இருந்தது. அவனோட பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருந்தான், ஏழை இருந்தான். அவன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்துட்ருந்தான். செல்வந்தன் வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது அவன் அந்த ஆட்டுக்குட்டியை அவன் ஆட்டுக்குட்டியை எடுக்காமல் அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கவனோட அவன் வீட்டில் இருந்து அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே தாவீது ராஜாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதை எப்படி அவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வேற யாரும் கிடையாது, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். அப்போது அடுத்த செகண்ட் தாவீது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திருந்துறாருன்னா கூட அந்த விஷயத்தை அந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வெளிப்படுத்தாட்டா யாருக்குமே தெரியாது. அந்த உரியான்ற ஒரு மனுஷனோட தாய் தகப்பனுக்கு ஒரு நீதி கிடச்சிருக்காது, உரியாவுக்கு ஒரு நீதி கிடச்சிருக்காது. அது அப்படியே போயிருக்கும். அந்த தாவீது ராஜா தேவனோட இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லுவார். என்னோட இதயத்துக்கு ஏற்றவன்னு தாவீது சொல்லுவார். அப்படி இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் கூட அவன் செய்கிற தவறையும் வெளியில் எடுத்து காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த உரியாவுக்கு ஒரு நீதி கிடைக்கும்படியாக அந்த ஏசப்பாவோட வம்ச வரலாறு அட்டவணையில் பத்சேபாள் பேரை கொண்டு வரல, இல்லை தாவீதை வெறுமனை போட்டு சாலமோனை பெற்றான்னு கொண்டு வரல. உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில்னு சொல்லி உரியாவோட பேரை கொண்டு அங்கே சேர்க்குறாரு. அது பைபிள் எழுதப்பட்ட காலத்திலேருந்து இன்னும் அந்த வார்த்தை ஒழியாதுன்னு சொன்னது போல் அது என்றென்றைக்குமா அழியாமல் நிற்க போகிற அந்த வார்த்தையில் அவன் உரியாவோட பேரை கொண்டு வந்தார்னா தேவன் எவ்வளவு நியாயமுள்ள நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் இதயத்துக்கே ஏற்றவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான தண்டனை கொடுத்து நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும்னு தாவீதுக்கு இங்கே சரி கட்டப்பட்டு தேவன் அவரை எடுத்துக்கிறாரு. தாவீதை புகழ்ந்து சொல்லவும் செய்கிறாரு. ஆனால் அதுலேயும் ஒரு வார்த்தை, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது எல்லாவற்றிலும் எனக்கு ஏற்றவனாக இருந்தான்னு சொல்லும்போது அப்போ தேவன் எவ்வளோ ஒரு நம்ம அவரோட வல்லமையை சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் அந்த நீதி, அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த உரியா மேலே வச்ச கருணை, இது எல்லாத்தையும்
நம்ம வந்து வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறது நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னும் எல்லா ஜனங்களும் அவரோட அந்த க ம் தயவையும், கருணையும், கிருபையும் புரிஞ்சு கொண்டு அவரை இன்னுமா அதிகமா தேட, எல்லாரும் உணர்ந்து அவரை தேடி வர தேவன் கிருபை பாராட்டணும்னு கர்த்தரை வேண்டிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.